இந்தியாவில் பிளாஸ்டிக் பேனாக்களை பயன்படுத்துவதால் ஆண்டுக்கு 1,80,000 டன் மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகள் உற்பத்தியாகின்றன. இவற்றால் நிலம், நீர் மாசடைவதோடு உடலுக்கும் தீங்கு ஏற்படுகிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். காகிதமற்ற பேனா இல்லாத டிஜிட்டல் யுகத்தை நோக்கி இந்தியா அதிவேகமாக நகர்ந்தாலும் எழுதுபொருள் சந்தையில் இன்னும் 8,000 கோடி ரூபாய் புழங்குகிறது. இதில் பால் பாயிண்ட் பிளாஸ்டிக் பேனாக்களின் பங்கு 70 விழுக்காடாக இருக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்களில்தான் பிளாஸ்டிக் பேனாக்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. வெறும் 1 ரூபாய் முதல் 10 ரூபாய்க்குள் மலிவு விலையில் கிடைக்கும் பிளாஸ்டிக் பேனாக்கள் நம் கைகளில் எளிதாக புழங்குகின்றன. 5 ரூபாய் பேனாவுக்கு ஏன் 5 ரூபாய் கொடுத்து ரீஃபில் மாற்ற வேண்டும்? புது பேனாவை வாங்கிவிடலாம் என்ற மனப்போக்குதான் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. ஆண்டுதோறும் இந்தியாவில் மட்டும் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பேனாக்களின் எண்ணிக்கை 450 கோடி. நாம் தூக்கி எறியும் பேனாக்களிலிருந்து கார்சினோஜெனிக் காட்மியம் போன்ற நச்சு உலோகங்கள் நிலத்திலும் நீரிலும் கசிகின்றன. இது மண்ணின் வேதியியல் தன்மையை மாற்றி விவசாயத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் நீர் மற்றும் உணவு வழியாக உடலுக்குள் நுழைந்து கடுமையான நோய்களை உண்டாக்கும் அபாயமும் உள்ளது. இதற்கு மாற்றாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரீபன் இந்தியா என்ற அமைப்பு கல்வி நிறுவனங்களிடமிருந்தும் தனிநபர்களிடமிருந்தும் பேனாக்களை சேகரித்து மறுசுழற்சி செய்து வருகிறது. பிளாஸ்டிக் பேனாக்களை அந்த அமைப்புக்கு அனுப்புவதன் மூலம் சூழலை காக்கலாம். தவிர சூழலுக்கு உகந்த மூங்கில், காகிதம் மற்றும் மர பேனாக்களை பயன்படுத்த தொடங்கலாம். இதுகுறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஜியோடாமின் புதிய தலைமுறையிடம் பேசும்போது நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களையே நாம் வாங்க வேண்டும் என்றார். ஒரு நல்ல நுகர்வோராக நம்ம பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ பேனாக்கள்லயா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குதோ, இது வெறும் மட்கக்கூடிய பொருள், மட்காத பொருள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. இதுல இருக்கக்கூடிய இதனுடைய உற்பத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய பல்வேறு வேதிப்பொருட்கள், அது ஏற்படுத்தக்கூடிய சூழல் தாக்கம், ஒவ்வொரு பேனா உற்பத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் எமிஷன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நெகிழியினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வெறும் அது மட்கிற பொருளா மட்காத பொருளா அப்படிங்கறத தாண்டி அது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப நீண்டகால அளவுல இதுல நம்ம ஏதாவது தீர்வுகள் பார்க்கணும் அப்படின்னா நாம் ஒரு நுகர்வோராக முதல்ல நம்ம நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதை நுகர்கிறது அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது இந்த பொருட்கள், இந்த குப்பைகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களை அதற்கு அக்கௌண்டபிளா, பொறுப்பாளியாக மாற்றுவதும் நீடித்த அளவுல இதற்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பேனாவை வாங்கும் முன் யோசியுங்கள். உங்கள் சிறிய மாற்றம் இந்த பூமியையும் அதன் உயிர்களையும் காக்கும். ஒரு பேனா புரட்சி செய்யலாமா? புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக கே. பாலசுப்ரமணி.